ப்ரோ அந்த எஸ் லைன்னா என்னது ப்ரோ? அதாவது தம்பி, இந்த எஸ்லைன் ட்ரெண்டு கொரியன் டிராமால இருந்து வந்தது. இந்த சீரீஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை நீங்க போட்டுட்டு யாரை பார்த்தாலும் சரி அடுத்தவங்க தலையில நிறைய ரெட் லைன்ஸ் இருக்கும். இதோட மீனிங் என்ன அர்த்தம்னா, ஓகேவா, அந்த பர்சன் நிறைய பேர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இது என்ன காமிக்கும் அப்படின்னா, யார் கூட எல்லாம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதையும் காமிக்கும். அப்போ அந்த ரெட் லைனே இல்லைன்னா தானே தலைவன் விர்ஜின்னு அர்த்தம். மெயினா இந்த ஷோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் லவ், செக்ஸ், சீட் பண்றது, ஹிடன் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ். இது ரைட்டா ராங்கிறது செகண்டரி. பட் இதெல்லாம் வெளியே வந்தா என்ன கான்சிக்வன்ஸ் சொல்லி காமிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேஸே ட்ரஸ்ட், ஹானஸ்டி எல்லாமே தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சீட்டிங் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் மாட்டுவீங்க. மாட்டும் போது உங்க மொத்த ரிலேஷன்ஷிப்பும் அழிஞ்சு போயிடும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, பார்ட்னரை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றது, இது பெரிய ப்ராசஸ். என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, பிடிச்சா லவ் பண்ணுங்க, பிடிக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு போயிருங்க. எக்காது கொண்டும் சீட் பண்ணாதீங்க. ஸோ ரியாலிட்டி இந்த மாதிரி கிளாஸ்லாம் இருந்தால் யார் யார் மாட்டோம் நமக்கு தெரியவே தெரியாது. ப்ரோ அந்த கண்ணாடி கொஞ்சம் கொடுங்க, கேமரால போடுவோம்.